திரு கைலாசநாதன் அவர்கள் கண்ணாடியை கைட்டிட்டு பார்க்கணும். அவர் கண்ணாடியில் ஏதோ கோளாறு இருக்கும். மரியாதைக்குரிய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பார்த்தாவது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரெஸ்டோ பாருக்கு 40 லட்சம் லஞ்சம் வாங்கினாரா? நடக்கிறது பூரா இந்த தேச விரோத செயல்லாம் நடக்குது இந்த மாநிலத்துல. அதாவது இனிமேலாவது இந்த ஆட்சியாளர்கள் திருந்திக்கணும். நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், தவறு செய்ய விடமாட்டேன்னு மோடி வந்து தேர்தல் சமயத்துல சொன்னாரு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னாரு. ஆனா நடக்கிறது பூரா இந்த தேச விரோத செயல்லாம் நடக்குது இந்த மாநிலத்துல. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த பதிலும் சொல்றதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் புதுச்சேரி மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரெஸ்டோ பாருக்கு 40 லட்சம் லஞ்சம் வாங்கினாரா? அது மட்டும் இல்ல, காமராஜர் அவர்கள் ரெஸ்டோ பார்களை பள்ளிக்கூடத்து பக்கத்திலையும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் கோயில் பக்கத்திலையும் கொண்டு வந்தாரா? மது விலக்கை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். நான் நினைக்கிறேன் திரு கைலாசநாதன் அவர்கள் கண்ணாடியை கைட்டிட்டு பார்க்கணும். அவர் கண்ணாடியில் ஏதோ கோளாறு இருக்கு. அவர் போட்டுக்கிற கண்ணாடியில கோளாறு இருக்கு. அது மட்டும் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் வந்து கரைபடாத கடத்துக்கு சொந்தக்காரர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், மக்களுக்காக உழைத்தவர். நான் திரு கைலாசநாதன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இப்படியெல்லாம் பேசி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய நல்ல பெயருக்கு களங்க விளைவிக்காதீர்கள். நீங்க துணைநிலை ஆளுநராக இருக்கலாம், ஆனா ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியிலே கொடுக்காதீர்கள். மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பார்த்தாவது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய பதவியேற்பு விழாவில் சொன்னார், நானோ என்னுடைய அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ ஊழலில் ஈடுபட விட மாட்டேன், ஊழல் செய்பவர்களை தூக்கி எறிவேன் என்று சொன்னார். அதே போல தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தில் மிக தெளிவாக தங்களுடைய அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் ஊழலில் சம்பந்தப்பட்டால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இதே போல முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி சொல்வதற்கு தயாரா? நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடைய அமைச்சர்கள் ஊழல் செய்தால் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், அதிகாரிகள் ஊழல் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ரங்கசாமி அவர்கள் பகிரங்கமாக சொல்ல தயாரா? நான் அவருக்கு சவால் விடுகிறேன். ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் ஆட்சியை மக்கள் இப்பொழுது பாராட்டுகிறார்கள். ஊழலை ஒழிப்பதற்கு பல முயற்சிகளை மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஊழலை ஊக்குவிக்கிறார், ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கிறார், அவரும் அதன் அங்கமாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாநிலத்தில் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டு திரு விஜய் அவர்கள் செயல்படும் பொழுது புதுச்சேரி, சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் ஊழலை ஒழிப்பதற்கு ஏன் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முன்வரவில்லை? அதற்கு காரணம் அவரும் ஊழலில் திளைத்திருக்கிறார். அதாவது இனிமேலாவது இந்த ஆட்சியாளர்கள் திருந்தணும். அண்டை மாநில தமிழகத்தை பார்த்து திருந்தணும். தமிழகத்துல படிப்படியா ஊழல் குறைக்கப்படுகிறது.
நான் முழுமையா ஒழிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதற்கான முயற்சியை திரு விஜய் அவர்கள் எடுக்கிறார். அதை நான் பாராட்டுறேன். முதலமைச்சர் ரங்கசாமி அதை செஞ்சாலும் அவரை பாராட்டுவார். ஆனா அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தான் ஊழலை ஊக்குவிக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி தான். பெருந்தலைவர் காமராஜ் கூட அவர் ஒப்பிட்டது தான் நான் தவறுன்னு சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜ் எங்க, நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி எங்க? சட்ட உருவம் சட்டை போட்டிருந்தா போதுமா? ஏதோ செயல்பாடு இருக்கணும். பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி கடைபடாத கடமா இருக்கணும். இவரு ரத்த கரை படிச்சுக்கிட்டு ஒரு கையில யாரு லஞ்சம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கினா அது தப்பு. யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி.